தேவன் என்னை ஞாபகப்படுத்துகிற சில வசனங்களை உங்களுக்கு சொல்லி உங்களை ஜெபிக்கிறதா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 4வது அதிகாரத்துல 4வது வசனம் வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவனவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். எருசலேமில் தரித்திருக்கிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற பெயர் என்ன பெயர் என்றால் பரிசுத்தன் எனப்படுவான். தேவன் நம்மை சபைக்கு கொண்டு வந்தது எதற்காக என்று கேட்டீர்களானால், சபைக்குள்ளே நம்மை பரிசுத்தப்படுத்த கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். சபைக்கு யார் வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரும் வரலாம். எப்பேற்பட்டவர்களும் சபைக்குள்ள வரலாம், எப்பேற்பட்ட மனுஷனும் வரலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவது இல்லை. அல்லேலூயா. நீங்க யாரா இருந்தாலும் சர்ச்சுக்குள்ள வரலாம். ஒருவேளை கோடியூரை சுத்தி பார்க்கிறவங்களா இருக்கலாம், இல்லாட்டா எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்க பக்கத்தில் இருக்கிற நல்ல தேவ மனிதர்கள் நடத்துகிற சபைகளில் தாராளம் நீங்க வரலாம். எப்படி வரலாம், எப்படி வரலாம். இயேசுவிடத்துல கொண்டு வந்தது விபச்சாரத்துல கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டவளை. அவளையும் நீ போய் நீ பாவம் செய்யாதன்னு சொல்ல ஒருவர் உண்டானார், அவர் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எரிகோவில் இருக்கிற எல்லாரும் வீட்டுக்கு இடம் கொடுக்காம, எரிகோவில் இருக்கிற ஒரு புறம்போக்குல கூட வீடு வைக்க விடாம, அந்த ராகாபை வெளியே தள்ளி மலை அந்த மதில் மேல வீடு வைத்திருந்த அந்த வேசியான ராகாபும் இயேசுவுக்கு இடம் கொடுத்தால் அவளையும் பரிசுத்தன் என்று அழைக்க வைக்கிற வல்லமையுள்ள கர்த்தர் அவர். அல்லேலூயா. நம்புறீங்கன்னா சொல்லுங்க பார்க்கலாம். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேச வாயென்று அழைக்கிறார். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேச வாயென்று அழைக்கிறார். அல்லேலூயா. எனக்கு இயேசுவை ரொம்ப ரசிச்சு ரசிச்சு பேசுவோம் பார்த்துக்காங்க. எத்தனை மணி நேரம் சொன்னாலும் பேசுவேன். காரணம், இயேசுவை போல அன்புள்ளவர்களை பார்க்கவே முடியாது. எவனெல்லாம் வேண்டாம்னு கிடக்கிறானோ அவன் இயேசுவுக்கு வேணும். குடும்பத்தில் எவெல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறானோ நீதான் இயேசுவுக்கு தேவை, நீதான் இயேசுவுக்கு தேவை. ஊர்ல பெருசா, ஊர்ல மேன்மையா, ஊர்ல உயர்ந்தவனா இருக்கிற ஒருவனை இயேசு தேவையில்லை. இயேசுவுக்கு தன்னை தாழ்த்தி நான் சிறியவன் சொல்ற எல்லாரும் இயேசுவுக்கு தேவை. சாமுவேல்ட்ட சொல்றார், ஒரு ராஜாவை தெரிந்தெடுப்பாங்கிறார். என்கிட்ட மட்டும் சொல்லியிருந்தாருன்னா நான் எவ்வளவு பெரிய ஆளை பார்த்திருப்பேன் தெரியுமா. அப்படியே கோடியூர்ல அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிருப்பேன். அதுல பெரிய வீடு எதுன்னு பார்த்திருப்பேன், அதுல நிறைய கார் இருக்க வீடு எதுன்னு பார்த்திருப்பேன். கார் இருக்க வீடு எது, அந்த பையன் அந்த அந்த மாருதி 800 அதை குப்பையில போடு. அதெல்லாம் வச்சுக்கிட்டு வேணா பெரிய ஆளாக்க முடியுமா. அந்த ஆடி கார் அது நல்லா இருக்குல்ல, அவரை நம்ம தலைவராக்கிடலாம்னு நினைப்பேன். ஆனா ஆண்டவர் தேடின ஆளை பாருங்க, கழுதைய தேடிக்கிட்டு இருந்த மனுஷனை தலைவனா மாற்றி அழகு பார்த்தார்ல. நீங்க உங்களை தாழ்மைப்படுத்தி கீழே வந்து என்னால ஒண்ணுமே முடியாதுப்பா, எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் யாருக்கும் உபயோகப்படுகிற ஆள் இல்லை அப்படின்னு உங்களை தாழ்த்த தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை கொடுக்கிற கர்த்தர், தாழ்மை உள்ளவரை உயர்த்துகிற கர்த்தர், தாழ்மை உள்ளவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன், தாழ்மை உள்ளவர்களை பரிசுத்தன் என்று பெயர் போட்டுகிற தேவன், அவர்தான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு சகோதரி ஒரு கூட்டத்தில், சாத்தான்குளம் பகுதியில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஒரு சகோதரி வந்து எனக்கு சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. காலம் சென்ற இந்த ஆட்டோ சங்கருடைய மனைவி, ஆட்டோ சங்கருடைய பிள்ளை, அவ வந்து சாட்சி சொல்லணும்னு சொன்னான். எவ்வளவு மோசமான நிலையில இருந்த எங்களை ஆண்டவர் அறியும்படி பாக்கியம் செய்தார்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, பார்த்துக்காங்க, அற்புதமா இருந்தது. இப்போ டீச்சரா இருக்கிறாங்க, காத்துல கழுத்துல ஒரு நகை கூட போடல, அற்புதமா அப்படியே மேடையில் வந்து நின்னா தூதன் போல பிரகாசிச்சாங்க. ஆச்சரியமா இருந்தது. எப்பேற்பட்ட பாவியை தூக்கி உளையான சேற்றிலிருந்து தூக்கி வைத்து கழுவி கண்மலையின் மேல் நிறுத்துகிற அற்புதமான இயேசு அவர், இயேசு அவர், இயேசு அவர், இயேசு அவர். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த தென்னமாத்தவமோ,
இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த தென்னமா தவமோ. அல்லேலூயா. அந்த எருசலேமில் தரித்திருக்கிறவர்கள் நல்லா கவனிக்கணும். கர்த்தர் உங்களை இந்த கோடியூர்ல இந்த நல்ல சபையை தந்து, நல்ல பரிசுத்தவான்களான தேவ மனுஷர்களை சபையில தந்து, சத்தியத்தை கை கொண்டு நடக்கிற அந்த வார்த்தைகளை உங்களுக்கு தந்து, உங்களுக்கு தருகிற வசனத்தின்படி நீங்க தரித்திருக்கணும். எருசலேமில் எப்படி இருக்கணும்? தரித்திருக்கணும். ஓடியெல்லாம் பழக முடியாது. சிலரெல்லாம் ஓடி ஓடி அலைவாங்க பாருங்க. நீ தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம்னு எழுதியிருக்காரு. ஓடக்கூடாது. தரித்திருக்கணும். கர்த்தருக்காக தரித்திருக்கணும். கர்த்தர் தந்த வீட்டில் தரித்திருக்கணும். கர்த்தர் தந்திருக்கிற சபையில் தரித்திருக்கணும். யாத்திராகம புஸ்தகம் 33வது அதிகாரம் நினைக்கிறேன். கொஞ்சம் அப்படி வேகமாக திருப்புங்க பார்க்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 33வது அதிகாரம் 11வது வசனமா கொஞ்சம் கவனிங்க. யாத்திராகம் அதேதான். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுகிறது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திலிருந்து திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமலே இருந்தான். நான் கேட்டேன், இந்த யோசுவாவை பார்த்து, இந்த சர்ச்சுக்கெல்லாம் போனல, நீ மட்டும் அங்கே போய் உட்கார்ந்துருந்த, வேற யாரும் வரலையா? ஒருத்தரும் வரல, நான் மட்டும்தான் உட்காந்துருக்கேன். உட்காந்தா உனக்கு அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. சர்ச்சு கோயில் உனக்கு. அங்கே ஆரோன் எவ்வளோ சூப்பர் ஆராதனை நடத்திட்டு இருக்காரு. பயங்கரமான ஆராதனை இல்லை. நீங்கள் அதில் அந்த அதிகாரத்திலேயே வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த ஆராதனையை பற்றி கவனிக்கிற பொழுது ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க. அதில் தானே அதுக்கு முந்தின அதிகாரத்தில் 32வது அதிகாரத்தில் பாருங்க, 25வது வசனம் வாசிங்க. ஜனங்கள் தங்கள் பகைஞர்களுக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்களை நிர்வாணமாக்கி இருக்கிறத மோசே கண்டான். ஆமா. இப்போ ஆராதனைன்னா இப்போ அதுதான் ஆராதனை. பாட்டு பாடுனா ஜபம் பண்ணுனாலும் ஒரு நல்ல அடக்கம் ஒடுக்கமான ட்ரெஸ் கூட இப்போ போடாண்டா. என்ன டண்டகன்னு ஆடுனா போதும்னு நினைக்கிற உலகத்துல அதுக்குள்ள நான் ரொம்ப போகல. அந்த உலகத்துக்குள்ள இருக்கிற அந்த நிலையில ஒரு சில கூட்டம், ஒரு சின்ன கூட்டம், யோசுவா மட்டும் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமலே உட்கார்ந்துருக்கான். இவனுக்கு என்னடா அவார்டு கிடைச்சது அப்படின்னு கேட்டேன். இவனுக்கு என்ன அவார்டு கிடைச்சது? அவன் தான் ஆண்டவர் சொன்னாரு, அவன் அங்க பிரியாம இருந்தாமல, அதனால தானே நான் அந்த 6 லட்சம் ஜனங்களை வழி நடத்த மோசேக்கு பிறகு இவனை தெரிந்தெடுத்தேன். கர்த்தருடைய பரிசுத்த பர்வத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளை பரிசுத்தம் என்று அழைக்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதில் அந்த ஏசாயா 4வது அதிகாரத்தில் அந்த வசனத்தில் உள்ள ஒரு வார்த்தையை நீங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை பாருங்க. ஜீவனுக்கு என்று பெயர் எழுதப்பட்டவன் எவனும். எதற்கு? ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன். நம்ம பெயர்ல தேவன் ஒரு பெயர் எழுத விரும்புகிறார். ஜீவனுக்கு என்று பெயர் எழுதுகிறவன். ஜீவனுக்கு என்று புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை. நம்ம பெயர் சாகிறவருடைய நிலையில் எழுதக்கூடாது. நம்முடைய பெயர் புழுதியில் எழுதப்படக்கூடாது. நம்முடைய பெயர் ஜீவனுக்கு என்று எழுதப்படும். அல்லேலூயா. அதனால தான் 87ஆம் சங்கீதத்தில் நீங்க கொஞ்சம் வாங்க பார்க்கலாம். 87வது சங்கீதம் 87வது சங்கீதத்தில் வந்தீங்கன்னா அந்த சங்கீதத்தில் எழுதியிருப்பார் பாருங்க. 2 காரியம் அதுல சொல்லியிருப்பார். 87வது சங்கீதத்தில் அதுல 4வது 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பெயர் எழுதுவார். ஆண்டவர் பெயர் எழுதுகிற ஜனங்கள். தேவனுடைய பெயர், தேவன் எழுதுகிற பெயர் என்ன? ஜீவனுக்கு என்று பெயரை எழுதுவார். அவர் பெயர் எழுதுனா நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாய் நாம் மாறிவிடுகிறோம். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் பேரை கர்த்தர் எழுதணும். நம்ம பேரை கர்த்தர் என்ன செய்யணும்? எழுதணும். சில பேரை எழுதவே மாட்டார். பார்த்துக்காங்க, எழுதவே மாட்டார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இந்த நோவாவுக்கு மனைவி பேர் எழுதலையாப்பா, அது ஏன் அப்படின்னு கேட்டேன்.
அப்போ அவர் சொன்னார், இந்த நோவா எப்பவுமே பைபிளை தூக்கிட்டு ஆண்டவர் அது இதுன்னு போயிட்டே இருந்தார். மழையை பற்றி தெரியாத காலத்தில், கடலை பற்றி தெரியாத காலத்தில் கப்பலை கட்டிட்டு இருந்தார். இந்த பைத்தியக்காரனுங்க நம்ம பெஞ்சாதி ஐட்டம் பாரு. சும்மா கப்பல்னு கட்டிட்டு இருக்கான், மழைன்னு சொல்லுவான். ஆனாலும் வீட்டுக்காரருக்கு கீழ்ப்படியணுமேனு கீழ்ப்படிஞ்ச அம்மா. உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. கீழ்ப்படியணுமே, ஏன் தலையில வச்சு கட்டி வச்சுட்டாங்கல்ல, அதனால கீழ்ப்படியணுமேனு கீழ்ப்படிஞ்சது. ஆமா, சில பாஸ்டர்மாருக்கு மனைவிமார் அப்படி இருப்பாங்க. உங்க பாஸ்டர் நல்ல ஆளு, தோத்திரம். எனக்கும் ஆண்டவர் கிருபையா ஒரு நல்ல மனைவியை தந்திருக்கார். ஆனா சில நேரங்கள்ல சொல்லிடுவாங்க, சில நேரங்கள்ல மனசு வெறுத்துரும். சும்மா பைபிளை தூக்கிட்டு கூட்டம் ஆராதனை. ஆமா, இங்க எத்தனாவது நாள் சார்? இது 6வது நாளா? 1ஆம் தேதியில இருந்தா இது 6வது நாள். அடுத்த 5ஆம் தேதி வரைக்கும் ஆமா, கஞ்சி வச்சாக்களை வைக்கலையோ தெரியாது, பிள்ளைகள் சாப்பிட்டுதோ சாப்பிடலையோ தெரியாது, ஆராதனை. அதுல வேற இனி அடுத்த வாரத்துல 12 மணி நேரம் ஆராதனை. எப்படி இருக்கும் பாருங்களேன். சில நேரம் வெறுப்பாயிரும். வேற ஏதாவது ஒரு வேலைக்காரனை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், வேற ஏதாவது ஒரு இடத்துல போயிருக்கலாம். ஏன் இந்த சபையில வந்து சேர்ந்தோம்ல, டக்குன்னு போகணும். 1 மணி நேரம் ஆராதனை, டண்டான் டண்டான்னு ஒரு ஆராதனை ஆராதிச்சுட்டு இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும். சும்மா 12 மணி நேரம் 20 மணி நேரம் ஆராதனை. இதுல கிடைச்ச நேரமெல்லாம் எனக்கு செல்வின் பாஸ்டர்கள் லிங்க் என்னட்ட இருக்கு பார்த்துக்கா. அவர் கூட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாரா, நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் பார்த்துக்காங்க. சில நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நானே நினைப்பேன், எப்படிதான் அந்த ஆளு அப்படின்னு யோசிப்பேன். உள்ள வந்த உடனே என் கூட வந்துட்டு சொன்னேன், தம்பி சூப்பரா பாடுவார் பார்த்துக்காங்க அப்படின்னு சொன்னேன். அவர் பாட ஆரம்பிச்சோன்னு தொண்டை கட்டி இருந்ததா அப்படின்னு உடனே இவரு ஒரு மாதிரி தொண்டை எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னாரு. ஆமா, கத்தியே தொண்டை சரியாயிட்டு. ஆமா, ஆனா கவனிச்சுக்காங்க, இதெல்லாத்தையும் கவனிக்கிற பொழுது முறுமுறுக்காம உட்கார்ந்து இருக்கிற சில தேவ பிள்ளைகளுடைய பெயரை கர்த்தர் எழுதுகிறார். அல்லேலூயா. ஆபிரகாமை கூப்பிட்டு சாராளுக்கு பேர் எழுத என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, 3 படி அப்பத்தை எடுத்து அதுல அடைய சுடுன்னு சொன்னேன். 3 படி தான், அந்த 3 படி தான். 4வது படி இல்ல, என் வீட்டுக்காரர் சொல்லிட்டார், 4வது படி கிடையாது, 3 படி தான். ரெபேக்காளுக்கு பேரை ஏன் எழுதுனீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, ரெபேக்காளை கண்ட உடனே, அந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரன் பார்த்த உடனே எனக்கு தண்ணி தான் கேட்டா, என் ஒட்டகத்துக்கு வார்க்கிற, என் வேலைக்காரர்களுக்கு வார்க்கிற ஒருத்தியுடைய பெயரை நான் எழுதாம எப்படி விடுவேன்? உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணுமானா சபையில முறுமுறுப்பு இல்லாம உட்காரணும். அல்லேலூயா. இப்ப கொஞ்சம் அல்லேலூயா கொஞ்சம் குறையும் போல தெரியுது. அல்லேலூயா. கரத்தை உயர்த்தி சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பொம்பளைகளை மட்டும்தான் சொல்லி, எங்க ஆம்பளைகளுக்கு சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டான். ஏடா சாலோமோனே, உன்னை எப்படி ராஜாவா தெரிஞ்செடுத்தாரு? எந்த நிலையில உங்க அம்மைக்கு மூத்தது ஒரு மகன் பிறந்தாலும் அவனை கொல்லுகிறது வரைக்கும் ஆண்டவர் விடல. விபச்சாரத்துல பிறந்தவன் நினைச்சு கொன்னை. ஆனா அடுத்தது அதே குடும்பத்துல சாலோமோனை எழுப்பி ராஜாவா அபிஷேகம் பண்ண பிறகு போற இடத்துல எல்லாம், கண்ட இடத்துல எல்லாம் கல்யாணம், 1000 கல்யாணம் பண்ணி நிம்மதி வரல. தேவனுக்கும் ஆலயம் கட்டணும், விக்கிரகத்திற்கும் ஆலயம் கட்டணும், உன் பேர் எழுதப்படாது. அப்ப ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கர்த்தருக்காக ஜீவிக்கலன்னா உங்க பேர் அங்க என்ன செய்யாது? எழுதப்படாது. அல்லேலூயா. நம்ம பேர் ஜீவனுக்கென்று எழுதப்படணும். எப்படி எழுதப்படணும்? ஜீவனுக்குன்னு எழுதப்படணும். நான் ஒரு நாள் காத்திருந்து ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அந்த புஸ்தகத்தை எனக்கு காணிச்சு தரணும், நான் பார்க்கணும் ஆண்டவரே, அதில் என் பேர் இருக்கான்னு பார்க்கணும்னு ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் ஜோம் பண்ண காட்டி தருவார்னு பார்த்தேன், 2வது நாள் ஜோம் பண்ண காட்டி தருவார்னு பார்த்தேன். சாப்பிடாமலே உட்கார்ந்து அந்த புஸ்தகத்தை தேடி உட்கார்ந்து காத்திருந்தேன். 20 நாள் ஜோம் பண்ணிக்கிட்டு டயர்டா படுத்திருக்கேன். சாப்பிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். சாப்பிடலாம்னு நினைச்சாலே என் மனசுல இன்னும் அந்த புஸ்தகத்தை பார்க்கலையேன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா படுத்திருக்கேன். பார்த்துக்காங்க, ராத்திரி திடீர்னு ஒரு ஆள் என்ன தட்டின மாதிரி இருந்தது. அப்படி கண்ணை திறந்து பார்த்தா அந்த புஸ்தகம் என் முன்னாடி இருந்தது. பேரை இப்படி காட்டுனாரு. பார்த்த உடனே எனக்கு சந்தோஷம் தாங்கல. என் பேர் பரலோகத்துல இருக்கப்பா, என் பேர் பரலோகத்துல இருக்கு. வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி கழிச்சுட்டு எல்லாரையும் பார்த்து ஒரு கூட்டத்துல தரிசனத்துல சொல்றேன், என் பேர் பரலோகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு தட்டு தந்து சொன்னாரு, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார்.
வாயை பொத்தி தோத்திரம் பண்ணிட்டு அமைதியா உட்கார்ந்து மோசே என்னட்ட சொன்னார், சில நேரம் இந்த பேரை வெட்டியும் போடுவாராம். இந்த பேரை என்ன செய்திருவாரு? கிறுக்கி போடுவாராம். உங்க பேர் கடைசி வரைக்கும் அழிக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. எருசலேமில் தரித்திருக்கிறவன் பெயர் பரிசுத்தன் என்று எழுதப்படும். நம்ம பேரை கர்த்தர் எழுதுவார். அதனால்தான் அந்த அம்மா சாராளர்ஜி அம்மா படிச்சிருப்பாங்க, என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. அல்லேலூயா. அந்த கல்லறை கிட்ட போய் இந்த மரியாளை பார்த்து ஒரு தோட்டக்கார மாதிரி லைட்டா வேஷம் போட்டுட்டு நின்றுட்டு, நீ யாரை தேடுறம்மான்னு கேட்டோன்னு அவர் வச்ச இடத்த சொல்லுங்க ஐயா, நான் அதை தூக்கிட்டு போறேன். அந்த சரீரத்தையாக எங்க வீட்டுல வச்சு கொண்டாடுவையா. அந்த செத்து போன இயேசுவை எனக்கு தந்துருங்க ஐயா. கல்லறையில் அந்த இயேசுவை காணல. இயேசுவால மறைந்திருக்க முடியாம மரியாளேன்னு கூப்பிட்ட உடனே இதுவரை கூப்பிடாத ஒரு பெயரை சொல்றார், ரபுனி என்றாள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை கர்த்தர் பெயர் சொல்லி கூப்பிட மாட்டாரா? உங்க கஷ்டத்துல மகளேன்னு கூப்பிட மாட்டாரா? உங்க வேதனையில உங்களை மகளேன்னு கூப்பிட மாட்டாரா? உங்களை கூப்பிட ஒரு இயேசு இன்றைக்கும் நிற்கிறார். ஆண்டவரை பார்த்து கேளுங்க, என்ன பெயர் சொல்லி கூப்பிடணுமா? என்ன பெயர் சொல்லி கூப்பிடணும். என் பெயர் உங்களுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். ஒரு வசனத்தை கூட நான் ஞாபகப்படுத்தட்டும். பிலிப்பியர்கள் நிருபம் 4வது அதிகாரத்தில் வாங்க பார்க்கலாம். பிலிப்பியர்கள் 4வது அதிகாரம் 3வது வசனம் வாங்க. பிலிப்பியர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 3வது வசனம். என் உத்தம கூட்டாளியே, சுவிசேஷ விஷயத்தில் என்னோட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். நல்ல கவனிச்சுக்கணும். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். அவருடைய நாமங்கள் யார் யார் யார்? திரும்ப ஒரு தடவை கூட அந்த வசனத்தை எல்லாரும் பைபிள் அப்படி தூக்கி இப்படி பார்க்க பார்க்கலாம். எழுத்தெழுத்தா பாருங்க. ஒருத்தர் வாசிங்க. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னை வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மிகவும் பிரயாசப்பட்டார்கள். இந்த ஊழியம் இவ்வளவு அழகா வளருகிறதற்கு, இந்த ஊழியத்தில் இவ்வளவு தேவ பிள்ளைகள் ஒன்றாய் கூடி வருகிறதற்கு காரணம் தேவ மனுஷனோட சிலர் பிரயாசப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. கரத்தை உயர்த்தி சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் ஜெபத்துல கடந்து பிரசவ வேதனைப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே எங்கள் சபையை ரட்சியும், எங்கள் ஆத்துமாக்களை சந்தியும் என்று பிரசவ வேதனைப்பட்டிருக்கிறார்கள். சிலரெல்லாம் நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் உட்கார்ந்து எங்கள் சபையில் உள்ள இந்த குடும்பத்தில் இருக்கிற கண்ணீர் துடைக்கப்படுவதாக, பாரங்கள் மாற்றப்படுவதாக, வேதனை மாற்றப்படுவதாக, அந்த கடின குடிகாரன் சந்திக்கப்பட்ட நலமாயிருக்குமே என்று பிரயாசப்பட்டார்கள். பவுல் சொல்றார், அவங்க பேரும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா ஆமா, நான் நினைச்சேன் செல்வின் பாஸ்டர் பெரிய பணக்காரரா இருப்பாரு போல இருக்கு, அதனாலதான் தொடர்ந்து கூட்டம் போட்டுக்கிட்டே இருக்காருன்னு. இப்போ எனக்கு உங்களை பார்த்த உடனே தெரியுது, அவருக்கு பிரயாசத்துல நீங்களும் கொஞ்சம் கை கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். கை கொடுக்கறவங்க மட்டும் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு சேக்கன் கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். கை கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? கை கொடுக்கணும்னா காணிக்க கொடுக்கணும்னு சொல்லு. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, மற்ற சபையிலன்னா கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்பொழுது எழுந்து நின்று ஒரு பாட்டை பாடுவோம், அப்பொழுது காணிக்கை போடப்படும் சொல்லுவாங்க. அப்படி ஒண்ணு சொல்லவே இல்லையே. எனக்கு உங்க மேல ஒரு சந்தோஷம், சொல்லாட்டாலும் போடுவாங்க போல இருக்கு. அல்லேலூயா. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய வீட்டுல வரும்போது வெறும் கையோட என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஏதாவது கையில கிடைச்சதை கொண்டு வரணும். அது ரப்பர் சீட்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை அது பொண்ணா இருந்தாலும் வெள்ளியா இருந்தாலும் பரவாயில்ல, அதை கொண்டு வந்து ரகசியமாக போட்டுட்டு போனா நாங்க ஒண்ணும் கேட்க மாட்டோம். கர்த்தர் பார்த்துக்கிட்டு வர்றத கர்த்தர் பார்த்தாருன்னா அதுக்கு பிரதிபலனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அது 2 காசா இருந்தாலும் தேவனுக்கு பிரச்சனை இல்லைங்க. உங்க இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். நீங்க நிறைய கொட்டுனீங்க அதனால உங்களை கனம் பண்ணுவார்னு நினைச்சிடாதீங்க. கொஞ்சம் போட்டீங்க அதனால உங்களை புறக்கணிச்சிருவார்னு நினைக்காதீங்க. உங்க திராணிக்கு தக்கதாய் தேவனுக்கு செய்யணும்.
அதை கர்த்தர் கனம் பண்ணுவார். அது மட்டும் செய்தா போதாதுங்க. பணத்தை கொடுத்துக்கிட்டாங்க, நான் மொய் எழுத கல்யாணமா. சில பெந்தகோஸ்த கல்யாணத்துக்கெல்லாம் ஆராதனைக்கு வராம மொய் எழுத வருவாங்க, பார்த்துருக்கீங்களே? அத மாதிரி சிலர் மொய் எழுதுக ஆட்கள் இருப்பாங்க. மொய் எழுது என்ன வேணாலும் கன்வென்ஷன் வைங்க பாஸ்டர், வால் போஸ்டுக்கு நான் பணம் தருகிறேன் பாஸ்டர். ஆனா ஒரு நாள் அவன் சபைக்கு என்ன செய்ய மாட்டான். இந்த ஆளெல்லாம் நமக்கு தேவையில்லை. தேவ சமூகத்தில் வந்து ஊழியத்தில் பிரயாசப்படணும், வால் போஸ்ட் ஒட்டணும், நோட்டீஸ் கொடுக்கணும். ஜனங்களுக்கு முன்னாடி அந்த நோட்டீஸை கொண்டு கொடுக்கும்போது நான் வர மாட்டேன் அப்படி துப்பி அப்படி தூக்கி எறிவான், பார்த்தீங்களா? அந்த பிரயாசப்படணும், அந்த உபத்திரவப்படணும். அந்த வியாகுலப்படுகிற அவர்களுடைய பெயர்களை கர்த்தர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவான். அல்லேலூயா. இப்ப யார் யாருக்கெல்லாம் நம்ம பேரை எழுதணும்னு ஆசையா இருக்கு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு சைடு கையை பிடிச்சு சொல்லுங்க, சுவிசேஷ விஷயத்துல கூட போராடணும். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 7 மணிக்கு கூட்டம் உடனே அந்த செகண்ட் பெல் அடிக்க கேஸ் மாதிரி உள்ள வரக்கூடாது. முன்னாடி பிரயாசப்படணும், கொஞ்சமெல்லாம் உருளணும். ஆமா, பாய போடுறதுக்கு உருட்டம், அதுக்கப்புறம் இந்த தரையெல்லாம் துடைக்கிறதுக்கு உருட்டம். இதுல பெந்தகோஸ்து சபையில தரையெல்லாம் ஒன்னும் அழுக்கா கிடக்க கூடாது. எல்லாம் வெள்ளையும் கொடுத்துக்கிட்டு வந்து நிக்க கேசுகளாக்கும். ஆமா, இப்படி போய் சபையில போய் சேர்ல போய் இப்படி சாஞ்சி நிம்மதியா இருக்கும் போது நாங்க நினைக்கிறது சுத்தமா இருக்க போல இருக்கணும். திரும்பி முதுகுக்கு பின்னாடி பார்த்தா சேருக்கு சிம்பிள் நம்ம செலுத்தத்துல இருக்கும். இதெல்லாம் சுத்தமா இருக்கிறதுக்கு காரணம் சுவிசேஷ விஷயத்துல சிலர் கூட போராடுகிறவர்கள். அல்லேலூயா. ஆமா, மோசே கையை தூக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். யாத்திராகமம் 17வது அதிகாரத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆரோன் ஊரும் பாக்குறாங்க, கையை தூக்கி ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு, கையை தூக்கி ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. எங்க பாஸ்டர் சூப்பர் ஆளு, எங்க பாஸ்டர் சூப்பர் ஆளு, நல்லா ஜெபம் பண்ணுகாரு, நல்லா பாட்டு பாடுகாரு, நல்ல ஆராதனை நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு கையை கீழே போட்டாரு. யோசுவா நடத்துற யுத்தம் தோல்வியா முடியுது, யோசுவா யுத்தம் தோல்வியா முடியுது. இவங்க நினைச்சாங்க யோசுவா பலசாலி, யோசுவா பயங்கரமான ஆளு, யோசுவா யுத்தத்துல வல்லவர், அவர் யுத்தம் ஜெயிச்சிருவார் நினைச்சாங்க. யுத்தம் ஜெயிக்கிறதற்கு காரணம் இங்க ஒரு சின்ன ஜெனரேட்டர் உட்கார்ந்து மலைக்கு மேல கையை தூக்கிட்டு நிக்குது, மலைக்கு மேல கையை தூக்கிட்டு நிக்குது. இந்த ஆரோன் ஊர் பார்த்தாங்க, கை கீழே விழுந்த உடனே தோல்வி, கையை உயர்த்தின உடனே ஜெயம். சீக்கிரட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. ரகசியம் இதுதான், யுத்தம் ஜெயிக்கிறதற்கு ரகசியம் இதுதான், யுத்தம் செய்கிறதற்கு ரகசியம் தான். உங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டுல வேலை செய்கிற பொழுது ஆசீர்வாதமா உங்களுக்கு மாச சம்பளத்தை அனுப்புறதுக்கு காரணம் உங்களுக்கு பின்னாடி கையை தூக்கி நிற்கிற சில மோசைகளை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். சில குடும்பங்களின் சாபங்களை கர்த்தர் உடைக்க விரும்புகிறார், சில குடும்பங்களின் போராட்டங்களை உடைக்க விரும்புகிறார். அதற்காகத்தான் இந்த நாட்கள் ஜெபம். தேவ மனுஷனுடைய கை தளர்ந்து போனதுன்னு தெரிஞ்ச உடனே ஆரோனும் ஊரும் கல்லை தூக்கி வச்சு பார்த்தாங்க, எக்ஸ்ட்ரா பிட்டிங்ஸ் எல்லாம் தூக்கி வச்சு பார்த்தாங்க, என்னென்னலாம் செய்யலாம்னு தூக்கி வச்சு பார்த்தாங்க, லைட்டை போட்டு பார்த்தாங்க, ஆர்கனை தூக்கி என்ன வச்ச பிறகு நிக்கல, அவங்களே கரத்தை தூக்கி பிடித்தார்கள். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று ராத்திரி நீங்க சபைக்கு வந்திருக்கிறது தான் தேவ ஊழியக்காரனுக்கு ஜெயம், தேவ சமூகத்தில் வந்திருக்கிறது தான் ஜெயம். சுவிசேஷ விஷயத்துல கூட பாடுபடுகிறவர்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சொல்லுங்க, என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. எல்லாரும் சொல்லுங்க பாருங்க பார்க்கலாம். என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. கையை தட்டி, கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால், கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு. வீணை நாதம் தோனித்து அழிக்கப்படும், வீணை நாதம்
தோனித்திடும் நேரம் வரவேற்பு. என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம். ஓஹோ, என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம். அல்லேலூயா. என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம். என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம். அல்லேலூயா. நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். அதுக்கு பிறகு நிறைய வசனங்கள் உங்களுக்கு தெரியும். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல்ல பங்கடைவான். அதனால நம்ம பெயர் ஜீவ புஸ்தகத்துல கண்டிப்பா எழுதப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. இரண்டாவது, எருசலேமின் வாழ்வில் என்ன காண்பீர்கள் என்று கவனித்தீர்களானால் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம். அதுல வாசிச்சு பாருங்க. 3வது வசனம். சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அல்லேலூயா. சபையில போனா எருசலேமில வாழ்வை பார்க்க விரும்புகிறவர்கள் எருசலேமிலிருந்து வேதம் வெளிப்படணும். எருசலேமிலிருந்து என்ன வெளிப்படணும்? கர்த்தருடைய வசனம் வெளிப்படணும். பார்த்துக்காங்க. எருசலேமிலிருந்து மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நீங்க வாசிச்சு பாருங்க. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதுல 1வது அதிகாரமா. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் சாரி கொஞ்சம் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நடப்போம் என்பார்கள். சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அல்லேலூயா. சபை பிரசங்கப்படத்தில் இருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்படும். எது வெளிப்படணும்? ஹலோ, எது வெளிப்படணும்? பிரசங்கப்படத்தில் கட்டுக்கதைகள் வரக்கூடாது. பிரசங்கப்படத்தில் என்ன வரக்கூடாது? கட்டுக்கதைகள் வரக்கூடாது. தேவனுடைய வசனம் வெளிப்படணும். அல்லேலூயா. வசனம் வெளிப்படணுமான என்ன செய்யணும்? லூக்கா 2:25-26 பார்த்து பாருங்க. அங்க ஆவியின் ஏவுதலோட தேவாலயத்துக்கு வரணும். தேவாலயத்துக்குள்ள எப்படி வரணும்? இன்ஸ்பிரேஷனோட, ஒரு ஏவுதலோட வரணும். என்னோட பேசணும்ப்பா, என்னோட பேசணும் ஆண்டவரே, என்னோட பேசணும்ப்பா, என்னோட பேசணும் ஆண்டவரேன்னு வரணும். கர்த்தர் எந்த மனுஷனோட இருந்து உங்களோட பேசுவார். எந்த மனுஷனோடும். இந்த சபையில தேவன் கொண்டு வருகிற மனுஷர்கள் யாரா இருந்தாலும், எப்படிப்பட்ட மனுஷர்களா இருந்தாலும் கர்த்தர் தேவ வசனத்தை போதிப்பார். ஆவின் ஏவுதலோட சபைக்குள்ள வரணும். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டில இருந்து புறப்பட்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் முட்டு குத்தி பிரயாசப்படணும், ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என்னோட பேசணும்ப்பா, என்னோட பேசணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணணும். எல்லா நரியும் சந்தைக்கு போகுதுன்னு பைபிளையும் தூக்கிட்டு நம்ம சந்தைக்கு என்ன செய்யப்படாது? வரப்படாது. காத்திருந்து ஜெபம் பண்ணணும். எங்க பாஸ்டர்லாம் நல்லா ஜெபம் பண்ணுவார் பார்த்துக்காங்க. நாங்கெல்லாம் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்க கூடாது. நீங்களும் நாங்களும் சேர்ந்து ஜெபித்தாதான் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அல்லேலூயா. கருத்தை உயர்த்தி சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனைல நீங்க ஜெபம் பண்ணிட்டு வந்து பாருங்க, ஆவியின் ஏவுதலோட ரோட்ல போகிறவர்களை உள்ள கொண்டு வருவார். உள்ள கொண்டு வருவார் கர்த்தர். ஆச்சரியமா இருக்கும். உள்ள கொண்டு வருவார். நான் ஒரு பெரிய ஆராதனையை பார்க்கிறதற்கு சென்னையில் படித்து கொண்டிருந்தேன். அப்போ ஒரு பெரிய ஆராதனையை பார்ப்பதற்காக போனேன். அது பாஸ்டர் சுந்தரையாவுடைய ஆராதனை. அந்த ஆராதனையை பார்க்கறதுக்கு போனேன். நான் ஒரு சபையில் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறேன். அங்க இருந்து திருட்டளவா தான் போனேன்.
அந்த சபையில போய் சுந்தரையா சர்ச்சை போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு அங்க போனோம் பார்த்துக்காங்க. போய் உள்ள போய் உட்கார்ந்துருக்கேன். பாட்டு நல்லா இருந்தது, ஜெபம் நல்லா இருந்தது, ஆராதனை நல்லா இருந்தது. ஐயா பிரசங்கம் பண்ணும்போது என்ன வசனம் எடுத்தாருன்னா லூக்கா 15ஆம் அதிகாரத்துல இளைய குமாரன் எடுத்தார். எனக்கு உடனே உறக்கம் வந்தாச்சு. இது நம்ம எத்தனையோ தடவை கேட்டது, எத்தனையோ 1000 பிரசங்கம் இதுல கேட்டாச்சு. இதை கேட்கறதுக்கு தான் வந்தனா அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பக்கம் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவர் சொல்லுவாரு, அங்கே ஒருவன் விஷ பாட்டில் எடுத்துக்கொண்டு அந்த 1வது படியில ஏறுகிறான். இதெல்லாம் பிரசங்கமா? 2ஆம் படியில ஏறுகிறான். இதை விட நான் சூப்பரா பிரசங்கம் பண்ணுவோம் பார்த்துக்காக. இதுல என்னெல்லாம் வெளிப்பாடு பேசியிருக்கலாம். இவரை பார்க்கறதுக்கு தான் இவ்வளவு கூட்டம் கூடியிருக்கோம். எல்லாம் உணர்வு இல்லாத ஜனங்கள். இவருக்கு பிரசங்கத்தை கேட்க மக்கள் வந்திருக்காங்க. நான் அமைதியா பார்த்துக்கிட்டே இருக்கேன். 7ஆம் படியில் ஏறுகிறான். ஒருத்தன் 7ஆம் படியில வந்திருக்கான். விஷ பாட்டில் கையில இருக்கு. ஓடி வந்து விழுந்துட்டான். நான் தான் அந்த ஆளுன்னா. எனக்கு அப்பதான் தெரிஞ்சது, உனக்கு படிப்பு பெரிய மத்தது இல்லை, கிருபையோட பேசணும். எப்படி பேசணும்? எப்படி பேசணும்? எப்படி பேசணும்? அங்க என்ன நடந்ததுன்னா அவனை கூப்பிட்டு சாட்சி சொல்ல வச்சாங்க. அவன் எழுப்பி சாட்சி சொல்லுவான். சொல்லும்போது சொன்னா, ரோட்டு வழியா பிரசவாக்க ரோட்டு வழியா நடந்து போயிட்டு இருந்தேன் பார்த்துக்காங்க. இனி நான் வாழ விரும்பல, மெரினா பீச்சில் போய் சாகலாம்னு நினைச்சிட்டு வந்தேன். வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு விஷ பாட்டில வாங்கிட்டேன். சாக போற நேரத்தில் அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது சபை பிரசங்கம் கேட்டுட்டு இருந்தது. சரி, இங்க என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு உள்ள வந்தேன். உள்ள வந்த உடனே ஐயா சொல்லுகார், இப்ப விஷ பாட்டில தூக்கிட்டு ஒருத்தன் உள்ள வாரான். நான் இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சேன். நான் பெரிய பாஸ்டல் தியாலஜி, எனக்கு பிரசங்க இலக்கியம். இந்த வசனத்துக்கும் இந்த வசனத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. பெரிய இலக்கியம். விஷப்பாட்டில் தூக்கிட்டு வாரான். இளையகுமாரன் வாரான். சாகலாம்னு நினைக்கான். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன். இனி நான் வாழ விருப்பம் இல்லை. நீர் என்னை ஏற்றுக்கொண்டால் வேலைக்காரனா ஏற்றுக்கொள்ளும் சொல்லுவேன். அவர் என்னை விரட்டி விட்டுட்டா, விஷப்பாட்டில் வச்சு சாவேன் அப்படின்னு சொல்லி பிரசங்கத்தோட சொல்லிட்டு 1ஆம் படி, 2ஆம் படி, 3ஆம் படி, 7ஆம் படினார். இந்த இவன் விஷப்பாட்டில் கொண்டுட்டு உண்மையிலேயே பிரசவாக்கத்தில் 1ஆம் படி, 2ஆம் படி, 3ஆம் படின்னு 7ஆம் படியில ஏறி வந்தான். ஒத்துன்னு விழுந்தான். அவர் ரட்சிக்கப்பட்டதுதான். ஜனங்கள் எல்லாரும் ஓட அழ ஆரம்பிச்சாங்க. கிருபையுள்ள பிரசங்கத்துக்கு மகிமை அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது சாதாரணமா வர்றதில்லைங்க, சாதாரணமா வர்றதில்லை, சாதாரணமா வர்றதில்லை. இதுல தேவ பிள்ளைகள் ஏவுதலோட ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி, ஊழியக்காரன் ஜெபம், விசுவாச ஜெபம், சனிக்கிழமை ராத்திரி விழுந்து கிடந்து அழுந்து கண்ணீர் வடித்து ஜெபிக்கிற அநேக பரிசுத்தவான்களுடைய ஜெபம், அந்த ஜெபம் தான் சபையில கிரியேட் செய்கிறதாய் மாறும். அல்லேலூயா. நம்புறவங்க மட்டும் நல்ல கரத்தை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். சீயோனிலிருந்து வேதம், எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்பட வேண்டுமானால் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் எழும்பணும். ஆராதல்ல வந்து தூங்கிட்டு போற விசுவாசிகள் அல்ல எங்களுக்கு தேவை. காத்திருந்து ஜெபிக்கிறவங்க. ஒரு கிரியை நடந்துராதா, ஒரு கிரியை நடந்துராதா அப்படின்னு ஜெபிக்கிற ஜெபம், கிரியை நடந்துராதான்னு ஜெபிக்கிற ஜெபம். தம்பி அப்படி பாட்டு படிச்சுக்கிட்டே இருந்தாரு. தொண்டை கட்டி இருந்தாலும் பாடினார். பார்த்தீங்களா? சீயோனில் எத்தட அஸ்தி பாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்று நம்பும் கண்மலைன்னு பாடினார். பார்த்தீங்களா? அதை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த 2வது அடி படிச்சார். பார்த்தீங்களா? நான் போன வாரம் சபையில இருந்து பாடி 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 அந்த பாட்டை பாடி 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 ஆவிக்குள்ள நடத்தணும். பார்த்துக்காங்க. அந்த பாட்டை பாடி பாடி என்னை கர்த்தர் உயர்த்துவார், எனக்கு எட்டாத உயரத்தில் கொண்டு போவார், எனக்கு எட்டாத உயரத்தில் நடத்துவார், நான் நினைக்காத அந்த ஏரியாவில் கர்த்தர் கொண்டு போய் விடுவார்னு சொல்லி நினைத்து கொண்டே இருக்கிற பொழுது தம்பி திரும்ப 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 அந்த அடியை பாடும்போது ஆவியானுடைய ஏவுதல் வெளிப்பட்டது. சபையில் ஆவியானுடைய ஏவுதல் வரணும். கர்த்தருடைய வசனம் சபையில் வெளிப்படணும். நாங்க பேச நினைக்கிற பிரசங்கம் அல்ல கர்த்தரிடத்தில் வெளிப்பட வேண்டியது. கர்த்தர் பேசுகிற வசனம் வெளிப்படணும். கர்த்தர் சபைக்குள்ள வெளிப்படணும். கர்த்தருடைய வசனம் வெளிப்படணும். அதுதான் கர்த்தருடைய ஆலோசனை. அல்லேலூயா. இயேசு சபையில வந்து அலங்காரமானவர்களை பார்க்க விரும்பல. இயேசுடைய கண்கள் சபைக்குள்ள தேடுகிறது யாரோ ஒருவரை, யாரோ ஒருவரை தேடுகிறது. எருசலேம் ஆலயத்தில் தேடுகிறது. அவங்க தலை வெளியே தெரியல, அவங்க முதுகு மட்டும் வெளியே தெரிகிறது. 18 வருஷமாய் ஆபிரகாமின் குமாரத்தி கூனியாய் சபைக்குள்ள வந்திருக்கிறாள். மனுஷர்களுக்கு யாருக்கும் அவ தலை தெரியல, கர்த்தருக்கு அவள் தலை தெரிகிறது.
அவளை இந்த காலையில எத்தனையோ வருஷம் நீங்க சபைக்கு வந்திருக்கிறீங்க. ஆபிரகாமின் குமாரத்தி தான், ஆண்டவருடைய பிள்ளை தான். எனக்கு ஏன் இந்த வேதனை, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த நெருக்கம், எனக்கு இருக்கிற இந்த வேதனை தீராதா என்று பார்க்கிற பொழுது உங்களை நேசித்து உங்களை தேடி வந்திருக்கிற ஒரு இயேசு இன்றைக்கு ஆராதனைக்குள்ள இருக்கிறார். அவர் உங்களுக்காகவே கர்த்தருடைய வசனத்தை வெளிப்படுத்த பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்புறவங்க மட்டும் நல்ல கையை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கையை தட்டி சொல்லுங்க. உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் தீபமாக கையை தட்டி திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர். குயவன் கையில் களிமண் அனுதினம் நீர். குயவன் கையில் அனுதினம் நீர் பனைந்திடுமே. அல்லேலூயா. வசனத்தை தியானம் பண்ணணும்னு வீட்டில இருந்து வசனத்தை படிக்க கூடாது, வசனத்தை தியானம் பண்ணணும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. கரத்தை உயர்த்தி சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் ஆரம்ப வசனத்தை பிரசங்கம் பண்ணுவதற்காக வாசிக்கிறேன். ஒரு சகோதரி ஆமா அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னா அந்த வசனத்துல ஒரு சந்தேகம் உங்களுக்கு. அந்த வசனத்தை ரெகுலரா வாசிச்சுட்டு இருக்கும், அந்த வசனத்துல ஒரு சந்தேகம். அந்த சந்தேக வசனத்தை நான் பிரசங்கம் பண்ண போறேன். அவளுக்கு சந்தோஷமா இருந்துதான். அவங்க முடிஞ்ச உடனே என்ன சொன்னாங்க, இந்த வசனத்துல என்ன சந்தேகம்னு கேட்கணும்னு நினைச்சேன் பாஸ்டர், கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா கர்த்தர் பேசினார் பத்திலாம். ஆவியின் ஏவுதல், ஆவியின் ஏவுதல். உங்க இருதயத்தை அறிகிற கர்த்தர் உங்க இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை தருவார். உங்கள் வேதனையை தீர்க்கிற வார்த்தையை தருவார். உங்கள் சஞ்சலத்தை தீர்க்கிற வார்த்தையை தருவார். நீ போக வேண்டிய வழி என்னது என்று கர்த்தர் பேசுவார். எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்படும். அல்லேலூயா. அதனால தான் சபைக்குள்ள காத்திருக்கணும், சபைக்குள்ள காத்திருக்கணும். ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்த ஒருவர் அந்த குடும்பத்துக்கு தேவையான ஆகாரத்தை சமைக்கிறது போல ஆண்டவருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் தேவ வசனத்துக்காய் காத்திருக்கிற பொழுது தேவ பிள்ளைகளுக்கு தேவையானதை தருகிறதற்கு தேவன் வல்லவர். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்க வீட்டில் நாங்க 3 பேர் தான் இருக்கோம். 3 பேருக்கும் வித்தியாசமா சமைக்கணும், வித்தியாசமா சமைக்கணும். எங்க வீட்டம்மா இந்த ஆளு ராத்திரி பகலா கூட்டத்துல பேசிட்டு வந்திருக்காரு, இவருக்கு தொண்டை சரியாகணும் அப்படின்ட்டு எதெல்லாமோ போட்டு தருவாங்க. இதை குடிங்க, அதை குடிங்க, என்ன இதை குடிச்சிட்டு போங்க, அதை குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் குடிச்சிட்டு வந்தாதான் தொண்டை கொஞ்சம் திறக்கும். அந்த அம்மா எனக்கு அப்படி பண்ணுவாங்க. என் பிள்ளைக்கு ஒரு மாதிரி சாப்பாடை ரெடி பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரி சாப்பாடை ரெடி பண்ணுவாங்க. 3-4 சைஸா செய்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துக்காங்க, ஆச்சரியமா இருக்கும். ஏன் அப்படின்னா அதுதான் தேவை. அதை போல சபையில வந்திருக்கிற எல்லாரும் ஒரே பாரத்தோட வந்தவங்க அல்ல, ஒரே கஷ்டத்தோட வந்தவங்க இல்ல. சிலரை கர்த்தர் சீர்படுத்தணும், சிலரை கர்த்தர் ஸ்திரப்படுத்தணும், சிலரை கர்த்தர் நிலைநிறுத்தணும், சிலரை கர்த்தர் தேற்றணும். இது அவ்வளவு இந்த 1 மணி நேரத்தில் நடக்கணும். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் எருசலேமில் வசனத்தை தருவார். நாங்க எல்லாம் படிக்கிறதுல நல்லா படிச்ச ஆள் இல்லை, நல்லா படிச்ச ஆள் இல்லை. நான் நல்லா படிச்சேன், பார்த்துக்கா, நல்லா படிச்சேன். எனக்கு நல்ல மார்க் உண்டு. நான் மார்க் எடுத்த எல்லாத்துலேயும் கீழே ஒரு சிவப்பு கோடு ஒன்று போடுவாங்க. ஸ்பெஷல் மார்க் எனக்கு உண்டு. அவ்வளோ பயங்கரமான ஆளாகும். நான் பயங்கர படிப்பாளி, பயங்கர படிப்பாளி. ஆட்டி நான் அந்த பக்கத்தில் உள்ள பிள்ளையை பார்த்து, உனக்கு இந்த ரெட் லைன் உண்டா? இல்லை இல்லை, எனக்கு உண்டு. பயங்கர படிப்பாளி. ஆனால் பைபிளை படிக்க ஆரம்பித்த பிறகு இப்போ நினைப்பேன், இந்த ஞானம் எனக்கு அன்னைக்கு இருந்திருந்தா ஐஏஎஸ் ஆபீசர் ஆகிருப்பேன். ஐஏஎஸ் ஆபீசரா, பெரிய ஊழியக்காரன் ஆக்கி வச்சிருக்கோம்ல, ஒன்னே பெரிய தேவ மனுஷன் ஆக்கி வச்சிருக்கோம்ல, பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கோம்ல. கிருபை. நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் ஞானத்தை தருகிறது எருசலேமில் இருந்து. சபைக்குள்ள இருந்து கர்த்தர் ஞானத்தை தருவார். அதனால சபைக்குள்ள காத்திருக்கணும். அல்லேலூயா. பிரசங்கி 8:10 பாருங்க பார்க்கலாம்.
இவ்வளவு நேரமா தோத்துறோம். பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்ட கண்டேன், அவர்கள் அவ்விடத்திலேயே மறக்கப்பட்டு போனார்கள். சிலர் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்கிற ஆட்கள், போக்குவரவு செய்வாங்க. போக்குவரவுன்னா தெரியுமில்ல, போக்குவரத்து கழகம். கோடியூர்னு ஒரு போர்டு போட்டிருக்கும் பஸ்ஸு, அது கோடியூருக்கு அந்த பக்கம் என்ன செய்யாது, போகாது. நேராக கோடியூரில் வந்து நிற்கும். பிறகு திரும்ப தக்கலைன்னு போர்டு போடுவாங்க, தக்கலைக்கு போகும். திரும்ப கோடியூருக்கு வரும், தக்கலைக்கு போகும். சில விசுவாசிகள் அப்படிதான் சபைக்கு போக்குவரவு செய்வார்கள். நிரந்தரமாக அங்கே என்ன செய்ய மாட்டாங்க, அங்கே என்ன செய்ய மாட்டாங்க, நிற்க மாட்டாங்க. இன்னைக்கு போக்குவரவு கோடியூர் சபை, நாளைக்கு போக்குவரவு எட்டாமடை சபை, அடுத்தது போக்குவரவு முளமூடு சபை, அடுத்தது போக்குவரவு குளச்சல் சபை. கண்ட இடமெல்லாம் சுத்தக்கூடாது, சபையில் நில நிற்கணும். நமக்குன்னு ஒரு வீடு என்ன செய்யணும், சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நமக்கு ஒரு வீடு இருக்கணும், வீடு இருக்கணும், அங்க இருக்கணும். அங்க காத்திருந்தா கர்த்தர் பேசிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா, சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் எருசலேமில் வேதத்துக்காக காத்திருக்கணும். வசனம் கிடைக்கணும் ஆண்டவரேன்னு காத்திருக்கணும், வசனம் கிடைக்கணும், கர்த்தர் வசனம் கிடைக்கணும்னு காத்திருக்கவங்களுக்கு இருதயத்தை திறப்பார். எல்லா நாளும் சிலர் வந்திருக்கிறாங்க ஆராதனைக்கு, அந்த ஆற்று மணல் அருகில் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு பவுலுங்கிற பிரசங்கியார் ஸ்பெஷலாக வந்திருக்கிறார். அங்கே லீதியாள்னு ஒரு அம்மா, பெரிய பணக்கார அம்மா, பெரிய துணிக்கடை வச்சிருக்கவங்க, நல்ல பழத்தாம்பரம் பட்டு விற்கிறவங்க, அந்த அம்மா அங்கே இருக்கிறாங்க. அந்த அம்மா பவுல் சொல்லதை கவனிக்கும்படி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கர்த்தர் சொல்றார், அவ இருதயத்தை கர்த்தர் திறந்தாராம். மூளையை திறக்கல, மூளையை திறக்கல, எதை திறந்தாரு, இருதயத்தை திறக்கணும். வசனத்துக்கு கர்த்தர் இருதயத்தை திறக்கணும். பார்த்துக்காங்க, மூளை அறிவை திறந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. வசனம் நிறைய மூளையில வச்சிருப்பாங்க. சண்டே கிளாஸ்ல இருந்து படிச்சு 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 சில பிள்ளைகள் மூளையில வசனம் வச்சிருக்கும். பார்த்துக்காங்க, 119 சங்கீதத்தை சொல்லு, டட்டா 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 டட்டா, கர்த்தருடைய உத்தமமார்க்கத்தார் பாக்கியவான் ஆரம்பிச்சா காணாதவர்கள் போல இருக்கிறவர்கள் ஆட்டம் போல வழி தப்பி போனோம்னு முடிப்பாங்க. நல்ல மூளை அறிவு இருக்கும். வசனம் எங்க இருக்கணும் சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்க, வசனம் எங்க இருக்கணும். எஸ்ரா 7:10. கர்த்தருடைய வேதத்தை ஆராயும், அதன்படி செய்யவும், இஸ்ரவேல்ல நீதி நியாயங்களை கட்டளை கை கொள்ளவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். எதை பக்குவப்படுத்தினா, இருதயம். இருதயம் வசனம் எங்க இருக்கணும், இருதயத்தில் இருக்கணும். சண்டே கிளாஸ்ல படிச்சு கொடுக்க சிஸ்டர்ஸ், சண்டே கிளாஸ்ல படிச்சு கொடுக்க பெரியவங்க, அம்மா மாதிரி யாரா இருந்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு இருதயத்துக்குள்ள வசனத்தை ஏத்தணும். எங்க வசனத்தை ஏத்தணும், இருதயத்துக்குள்ள. இருதயத்துக்குள்ள வசனம் இருதயத்துக்குள்ள இருந்து வரணும். சண்டே கிளாஸுக்கு எழுப்பி சொல்லும்போது இருதயத்திலேருந்து வசனம் வரணும். பாட்டு போட்டி வைப்பாங்க, நான் போய் அங்கே போய் நிற்பேன். எனக்கு பாட்டு கழுத கூட கத்தாது, அப்படி பாட்டு பாடுவேன். இப்போ கொஞ்சம் பாடி பாடி இன்னும், அதனால தான் நான் இந்த பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டேன். நான் டி மேஜரில் பாடுவேன், இ மேஜரில் பாடுவேன், எனக்கு தெரியாது. நான் இந்த பக்கம் திரும்பி தான் பாடுவேன். அவங்க ஏதாவது வாசிச்சுக்கணும், எனக்கு வாசிக்கணும்னாலே கிருபை, அவங்க வாசிக்கணும். எனக்கு இந்த இதெல்லாம் தெரியாது, பிச்சிச்சு இந்த இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா தான் நான் பிச்சு பூ மல்லிகை பூக்கெல்லாம் போயிருப்பேன். அது ஒன்றும் எனக்கு தெரியாது. அதனால இந்த பாட்டு பாடுக கிருபை எல்லாம் எனக்கு கிடையாது. அப்போ பாட்டு போட்டி வச்சா நான் போவோம். பார்த்துக்காங்க, போய் அங்கே போய் நிற்பேன். அங்கே போய் நின்னா எனக்கு ஆசை, எப்படியாவது ப்ரைஸ் வாங்கிடணும், எப்படியாவது ப்ரைஸ் வாங்கிடணும். எல்லாரும் சரிகம பதனிசா அப்படியே டட்டா பாடுவாங்க. நான் போய் நின்றுக்கிட்டு அன்னைக்கு பாட்டு போட்டிக்கு பாடுவேன். ஏறுகின்றார் தள்ளாடி போய் உட்கார்ந்தேன். பரிசு கிடைக்கும் போது ஆபிரகாம் 1வது பரிசுன்னாங்க. எனக்கு பயங்கர சந்தோஷம். நேரம் ஓடி போய் ப்ரைஸ் வாங்க போனேன். அந்த ப்ரைஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க சொன்னாங்க, அந்த பாட்டை அழுதுகிட்டே படித்தான் பார்த்தீங்களா, எங்கள் இருதயமெல்லாம் உடஞ்சிச்சு, எங்கள் இருதயமெல்லாம் உடஞ்சிச்சு. ஒரு அக்கா நல்லா படித்தா, சத்தாய் நிஷ்களமாய். நான் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கிடைக்கும்னு நினச்சேன். இருதயத்திலிருந்து வர்ற வார்த்தைக்கு ஃபஸ்ட்டு, இருதயத்திலிருந்து வருகிற அந்த ஆராதனை, இருதயத்திலிருந்து வருகிற ஜபம்,
இருதயத்திலிருந்து வருகிற அந்த பாட்டு, இருதயத்திலிருந்து வருகிற அந்த ஜெபம், அதை கர்த்தர் ஆராதிக்க ஆரம்பிக்கும் போது கண்ணீரா வரும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது, போன வாரம் பைக் ஓட்டிட்டு போனே, அந்த 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 மழை, கடுமையான மழையில, அந்த கடுமையான போராட்டத்தில் அப்படியே வரலாம்னு நினைக்கிற பொழுது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தனே. இதை போல ஸ்லிப் ஆகி எத்தனையோ பேர் கீழே விழுந்து செத்திருக்கிற பொழுது என்ன ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஜீவனோடு கொண்டு வந்தாரே, அது கிருபை 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 கிருபை. அதை ஆராதிக்கிற பொழுது தேவ பிள்ளைகள் அப்பதான் அவர் பாட்டு பாடுவார், பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதேன்னு பாடும்போது அந்த ஆராதனை வந்த உடனே என்ன காத்தீங்களப்பா கிருபை, என்ன காத்தீங்களே கிருபை, என்ன நடத்தினீங்களே கிருபை, என்ன போஷித்தீங்களே கிருபை, நம்மை நடத்தின வழிகளை கர்த்தர் ஆராதனைகள்ல கற்று தருவதுதான் கர்த்தருடைய வேதம் வெளிப்படும். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றையிலிருந்து ஆராதனைக்கு வரும்போது, வீட்டில இருந்து இறங்கும் போதாவது அந்த ஜெப செருப்பை போடுறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய எருசலேமிலிருந்து வேதம் வெளிப்படணும். ஆண்டவரே, வேதம் வெளிப்படணும். கர்த்தர் அந்த வேதத்தின் வெளிப்பாடுகளை கர்த்தர் தருவாராக. வேகமா இன்னும் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லட்டும். லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் வாங்க. லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் 30வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோ போகையில எங்க அகப்பட்டானோ தெரியும்ல, நமக்கு தெரியும்ல, இந்த கதை நல்லா தெரியும்ல. எனக்கு சண்டே கிளாஸ்ல 3 வயசுல சொல்லி தந்தது இது. நல்லா தெரியும், நல்லா தெரியும். எருசலேமில் இருந்து ஒருத்தன் எங்க போனானோ, எரிகோவுக்கு போனானோ. எருசலேமில் இருந்து எரிகோ போகிறானால் பின்மாற்றத்தில் போகிறான்னு அர்த்தம். சபைக்குள்ள வைத்திருக்கிற தேவ பிள்ளை எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகிறார்களானால் பின்மாற்றத்தில் போகிறார்கள். ஆதி அன்பை விட்டு போகிறார்கள், ஆதி ஜெப ஜீவிதத்தை விட்டு போகிறார்கள், ஆதி கிருபையை விட்டு போகிறார்கள். எருசலேமிலிருந்து எரிகோ போகிறவர்கள் அவங்க பரிசுத்தமும் கையிலே ஆகப்படுவாங்க, கள்ளம் கையில் ஆகப்படுவாங்க. என்றைக்கும் அநேக விசுவாசிகளுடைய நிலைமையில ஆதி அன்பை இழந்து போயிருக்கிறார்கள். அல்லேலூயா. பழைய ஜெபம் முடியல, பழைய வேத வாசிப்பு முடியல, பழைய பரிசுத்த ஜீவிதம், நடுராத்திரில இருந்து ஜெபிக்கிற ஜெபம் முடியல. ஒரு ஊழியக்காரனா எல்லா தாழ்மையோடும் அன்போடும் சொல்லுகிறேன், எனக்கு ஊழியத்தில் நிலை நின்று இம்மட்டும் வருவதற்கு காரணம் நடுராத்திரி ஜெபிக்கிற ஒரு தாயை எனக்கு தந்திருந்தார் கர்த்தர். இப்போ ஊழியத்தில் பலமா நிற்கிறதற்கு காரணம் என் சபையில சில வயதான தாய்மார் எனக்கு தந்திருக்கிறார். நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வருவோம், பார்த்துக்காங்க. கூட்டத்துக்கு போறேன், என்னம்மா கோடியூருக்கு கூட்டத்துக்கு போறேன், ஒரு 8 மணிக்கு மேலே எனக்கு பிரசங்கப்படம் தருவாங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு. அந்த வயசு காலங்கள் பண்ணுகிற ஜெபம் என்னை பலப்படுத்தி நிறுத்தி இருக்கிறது, என்னை பலப்படுத்தி நிற்கிறது. உங்க ஊழியக்காரருக்கு உங்க ஜெபம் பின்னால நிக்கணும், உங்க சபைக்கு உங்க ஜெபம் பின்னால நிக்கணும். உங்க தேவ மனுஷன் எழுப்பி நிற்கிற பொழுது தேவ பிரசன்னம் மேடையில இறங்கி நிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சபையிலிருந்து கர்த்தருடைய வசனம் புறப்பட்டு வரும், கர்த்தருடைய வசனம் புறப்பட்டு வரும். ஒரு வார்த்தை போதாதா, ஒரு வார்த்தை போதாதா? படுக்கை எடுத்துட்டு எழுப்பி நட. 38 வருஷமா கிடந்தவன் எழுப்பி போவானு, லாசருவே வெளியே வா, ஒரு வார்த்தை போதுமே, செத்து போனவன் எழுப்பி வருவானே. அதற்கு தேவை நீங்க எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம். அல்லேலூயா. என் ஜெபம் அதை தாங்கும்னு சொல்றவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல நல்ல சொல்லுங்க. என் ஜெபம் கர்த்தருடைய பிள்ளைய தாங்கணும், என் ஜெபம் எங்க சபையை தாங்கணும், என் ஜெபம் எங்க ஊழியக்காரரை தாங்கணும், என் ஜெபம் என் விசுவாச பிள்ளைகளை தாங்கணும், என் ஜெபம் என்னுடைய சபையின் ஜனங்களை எல்லாம் தாங்கணும். அல்லேலூயா. சிபிஎம் சபைகளை ஸ்தாபித்த தேவ மனுஷன் அந்த சபைகளை ஸ்தாபிக்கிற பொழுது சொன்னார், காலையில 4 மணில இருந்து 6 மணி வரை எல்லா விசுவாசிகள் பெயரை சொல்லி தோத்திரம் பண்ணணும். நம்ம சபையில் உள்ள விசுவாசி பேரெல்லாம் இருக்க பேர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? அது எதுக்கு தெரிய போகுது? என் சண்டைக்காரி கூட வாரா, அவள் ஒளிந்து போவாளாகனு தோத்திரம் பண்ண சொல்லுங்க, நான் பண்ணுவேன். யாருக்கு வேற தோத்திரம் பண்ணுது விடுங்க. ஆனா சபை விசுவாசிகள் எல்லா தேவ பிள்ளைகளுக்காக காலையில் எழுப்பி தோத்திரம் பண்ணணும்.
தோத்திரம் 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 தோத்திரம். எல்லா விசுவாசி பேரை சொல்லி தோத்திரம் பண்ணணும், எல்லா சபை பேரை சொல்லி தோத்திரம் பண்ணணும். எங்க பாஸ்டர் இன்னைக்கு எங்கெல்லாம் போறாருன்னு புரோகிராம பார்க்கணும், பார்த்துக்கிட்டு தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே இன்னைக்கு தேவ மனுஷன் போறாரு வாராரு, வழிகள் எல்லாம் காத்துக்கொள்ளணும், வழிகள் எல்லாம் காத்துக்கொள்ளணும். தூதர்களுக்கு கட்டளை இடுவீராக. அல்லேலூயா. எத்தனை அம்மாமார் தெரியுமா, வயத்துல நெருப்ப கட்டிட்டு பிள்ளைய காலேஜுக்கு அனுப்பிட்டு பிள்ளைய ஹாஸ்டல்ல தங்க வச்சுட்டு என் பிள்ளை எப்படி வருவாளோ தெரியல காத்திருக்கிறார்களே. உங்கள் ஜெபம் அவர்களை தாங்கி பலப்படுத்தினா அந்த பிள்ளைங்க சீர்கேட்டுக்கு விலகுவார்கள். அந்த பிள்ளைகளை தேவன் பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் அதுல வெளிப்படணும், ஜெபம் அதுல வெளிப்படணும். சீயோன்ல இருந்து வேதம் வரணும், கர்த்தருடைய வசனம் புறப்பட்டு வரணும். நீங்களும் நானும் கர்த்தருடைய வசனத்துக்கு காத்திருக்கணும். எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போயிடக்கூடாது. அல்லேலூயா. உங்க ஒரு ஜெபம் குறைஞ்சிட்டா தேவனுடைய கிரியை குறைஞ்சிரும். உங்க ஜெபத்தை கர்த்தர் நம்பி நிற்கிறார், உங்க ஜெபத்தை நம்பி நிற்கிறார். சீசன்ல கூட்டிட்டு போறாரு, அங்க கூட்டிட்டு போகும்போது பேதுரு யாக்கோபு யோவானை கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் சொல்றாரு, நீங்க இந்த பக்கம் நின்று ஜெபம் பண்ணுங்க, நான் அந்த பக்கம் போய் ஜெபம் பண்றேன் அப்படின்னு அந்த பக்கத்துல போய் விழுந்து ஜெபம் பண்றாரு. ஏங்கி ஜெபம் பண்றாரு. வேர்வை ரத்த துளிகளா விழுது, வேர்வை ரத்த துளிகளா விழுது. அந்த பாரத்தோட இங்க வந்து பாக்குறாரு, உறங்கிட்டு இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா எனக்காக வேண்டி ஜெபம் பண்ணாண்டாப்பா, சோதனைக்கு உட்படாதபடிக்கு 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? திரும்பியும் போறாரு, திரும்பியும் ஜெபம் பண்றாரு, திரும்பியும் வந்து பார்க்கிறாரு, தூங்கிட்டே இருக்கான்னு. பைபிள் எழுதியிருக்கும், நித்திரை மயக்கம் அடைந்திருக்கிறதை கண்டு காட்டி கொடுக்கிறவன் வந்து விட்டான்னு போனார். உங்க ஜெபம் தேவ மனுஷனை மட்டும் தாங்காது, உங்க குடும்பத்தை பாதுகாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மா ஜெபிக்கிறத விட்டுறாதீங்கம்மா, கும்பிட்டு கேட்கிறேன், ஜெபிக்கிறத விட்டுறாதீங்க, ஜெபிக்கிறத விட்டுறாதீங்க. தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து நீங்க அழுகிற அழுக சபையை உயிர்ப்பிக்குமா? நீங்க ஜெபிக்கிற ஜெபம் கோடியூர்ல முளைச்சு எழுப்பி வரும். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் தேவ சமூகத்தை கொண்டு வரும். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் கோடியூர் பக்கத்துல இத சுற்றி இருக்கிற தக்கலை சுற்றிலும் இருக்கிற மதுபான கடைகளை மூட பண்ணும், விபச்சார கடைகள் மூடும், வேசித்தனத்தின் ஆவி மாறும். தேவ மகிமை வெளிப்படும், தேவ மகிமை வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. எருசலேமிலிருந்து எரிகோ போயிட்டீங்க, கள்ளர் கையில் அகப்பட்டுவீங்க. கர்த்தர் உங்களை நல்ல சபையில வைத்திருக்கிறார், சத்தியம் நிறைந்த சபையை தந்திருக்கிறார். சாட்சியா தேவ சமூகத்தில் நின்று பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வைத்து உயர்த்துகிறதை பார்ப்பீங்க. அல்லேலூயா. அன்னைக்கு பார்த்த ரப்பர் வெட்டின ஆட்களுக்கு பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு டாக்டரா இருக்கிறதுக்கு காரணம் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் அதுக்கு பின்னாடி உட்கார்ந்துருந்தாங்க, அதுக்கு பின்னாடி ஜெபிக்கிற ஊழியக்காரர்கள் உட்கார்ந்துருந்தாங்க, அதுக்கு பின்னாடி ஜெபிக்கிற தேவ மனிதர்கள் உட்கார்ந்துருந்தாங்க. நமக்கு தெரியாது, பார்த்துக்காங்க, தெரியாது. ஜெபிக்கிறவர்கள் முன்னால உட்கார்ந்துருக்காங்க. நான் ஹாஸ்டல்ல படித்தேன், 8வது வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது ஹாஸ்டல்ல படிக்கிறது வெறுப்பாயிட்டு, படிக்க விருப்பம் இல்லை. அங்கேருந்து ஒழிச்சு ஓடி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து ராத்திரி படுத்துட்டு இருக்கேன். எனக்கு எங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும், பார்த்துக்காங்க. 13 வயசுல எங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு படுத்து கிடக்கேன். ஹாஸ்டல்ல அப்படி படுக்க முடியாது, கட்டி பிடிச்சிட்டு படுத்து கிடக்கும் போது அம்மாட்ட சொன்னேன், அம்மா காலைல எழுப்பாத, என்னம்மா காலைல எழுப்பாத, காலைல 5 மணிக்கு டொண்டக்கான்னு மணி அடிப்பாங்கம்மா, அடிக்காத என்ன அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட பக்கத்துல படுத்திருக்கேன். திடீர்னு தலையில தண்ணியை கோரி விட்டது மாதிரி இருந்தது, தண்ணி விட்ட மாதிரி இருந்தது. எனக்கு இந்த ஹாஸ்டல்ல இப்படிதான் சில நேரம் தண்ணியை கோரி விட்டுருவான் அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்தேன். முக்காட்டின் நடுவே எங்க அம்மாவினுடைய கண்ணீர் என் மேல விழுந்துகிட்டே இருந்தது. அது சரியா 8வது வகுப்பு படிக்கும் போது 13 வயசு. அன்னைக்கு அந்த பிடிச்சிட்டு எங்க அம்மா எப்படியாவது ஹாஸ்டலுக்கு போயிடுறா, பிச்சைக்காரத்தனம் ஆயிருண்டா, கஷ்டப்படாதேன்னு அனுப்பி விட்டாங்க. நேரம் ஹாஸ்டலுக்கு வந்திருக்கேன். அடுத்த வருஷம் ஹாஸ்டலுக்கு உள்ள ஏறும்போது அங்க ஒரு நீலகண்டன் ஒரு வாத்தியார் இருந்தார். அந்த வாத்தியார் என்ன கூப்பிட்டு, தம்பிங்க வா அப்படின்னு கூப்பிட்டாரு. என்ன சார்ன்னு கேட்டேன். இல்ல இந்த 8ஆம் மடையில ஒரு ஆர்சி கோயில் இருக்குல்ல தம்பி, அதுல ஒரு பிரசங்கம் பண்ண போறியான்னு கேட்டார். எனக்கு என்ன பிரசங்கம் பண்ண தெரியும்னு கேட்டேன். அவர் ஒரு பயங்கரமான இந்து மனுஷன், அவர் எனக்கு என்னெல்லாமோ எழுதி தந்தார். அது ஒரு குருத்தோல ஞாயிறு, அது கழுதையை பற்றி எழுதி தந்தார். கழுதைக்கு 4 கால் உண்டு, முத கால் மத்தையும், 2வது கால் மார்க்கு, 3வது கால் யாக்கம், எல்லாம் எழுதி தந்தார். எல்லாத்தையும் அடிச்சு அதை நடிச்சு சொல்லி தந்தார். இன்னைக்கு வரைக்கும் பிரசங்க படத்துல இருந்து நடிச்சது அவர் சொல்லி தந்தது. ஒரு பைபிள் காலேஜில் எனக்கு பாடி லாங்குவேஜ் சொல்லி தரவே இல்லை. யாராவது சொல்லி தந்திருக்காங்களா? பாஸ்டர் தியாலஜியில் பாடி லாங்குவேஜ் அழும்போது அழணும்னு சொல்லியிருக்காருல்ல, பிரசங்க படத்தில் அப்படி நிற்கணும் இல்லை.
மைக்க கொண்டு இப்படி ஸ்டாண்டில் வச்ச உடனே விசுவாசிகளுக்கு இதுக்கு மேல தலை வேற நரைச்சிருக்கு. கிழமை என்ன செய்ய போறாரோ தெரியாது. காலை உடனே நீட்டிட்டு அல்லேலூயா அல்லேலூயா. அவர் சொல்லி தந்தார் எப்படியெல்லாம் நடிக்கணும்னு சொல்லி தந்தார். பிரசங்கம் பண்ணும்போது எப்படி பிரசங்கம் பண்ணணும், உன் கை எப்படி இருக்கணும், உன் முகம் எப்படி இருக்கணும் சொல்லி தந்தார். இந்து மனுஷன் அவரை பைபிள் காலேஜ் பாத்தியாரா நான் பார்க்குறேன். அன்னைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன். அன்னைக்கு 13 வயசுல ஆரம்பித்தது இன்றைக்கு 63 வயசு வரைக்கும் நிலைத்திருக்கு. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீலகண்டன் சார் கூப்பிடுறதுக்கு முந்தின இரவு என் தாய் என்னை கூப்பிட்டு ஜெபம் பண்ண வைத்திருந்தார். அவங்க கண்ணீர் என் மேல விழுந்தது. அவங்க கண்ணீர், உங்க கண்ணீர் உங்க பிள்ளைக்கு மேல விழ 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 ஜெப அனல் உங்க சபையில வரும், வல்லமை வெளிப்படும். இந்த சபை ஊழியக்காரனை எழுப்பும். இந்த சபையில தேவ மனிதர்கள் எழுப்பி வருவார்கள். எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகாதீங்கம்மா, எரிகோவுக்கு போகாதீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஆதி அன்பிழந்தே மிக வாடி தவித்திடுதே ஜனம், ஆதி அன்பிழந்தே மிக வாடி தவித்திடுதே. ஆதி அப்போஸ்தலர் காலம் நடந்த அதிசயம் நடத்திடுமே. சொல்லுங்க. ஆதி அப்போஸ்தலர் காலம் நடந்த அதிசயம் நடத்திடுமே. கையை தட்டி பாரும் தேவாவான சேனைகளுடனே வந்து வர மருள் அளித்திடுதே. பாரும் தேவா வான சேனைகளுடனே வந்து வர மருள். ஒரு முறை கூட சொல்லுங்க. ஆதி அன்பிழந்தே மிக வாடி தவித்திடுதே ஜனம், ஆதி அன்பிழந்தே மிக வாடி தவித்திடுதே. ஆதி அப்போஸ்தலர் காலம் நடந்த அதிசயம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆதி அப்போஸ்தலர் காலம் நடந்த அதிசயம். கொஞ்சம் கூட ஸ்பீடா சொல்லுங்க. ஆதி அப்போஸ்தலர் காலம் நடந்த அதிசயம். கையை தட்டி சொல்லுங்க. ஆதி அப்போஸ்தலர் காலம் நடந்த அதிசயம் நடத்திடுமே. ஆதி அப்போஸ்தலர் காலம் நடந்த முழங்கால் படிட முடிஞ்ச முழங்கால் படிட்டு. ஆதி அப்போஸ்தலர் காலம் நடந்த அதிசயம் நடத்திடுமே. ஆதி அப்போஸ்தலர் காலம் நடந்த அதிசயம். கையை தட்டி வாரும் தேவா வான சேனைகளுடனே வரமருள். வாரும் தேவா வான சேனைகளுடனே வந்து வரமருள் அளித்திடுமே. தடைகள் நீக்கிடுமே, திருச்சபையும் வளர்ந்திடவே. எம்மில் கரைகள் நீக்கிடுமே, திருச்சபையும் வளர்ந்திடவே. விழிப்புடன் ஜெபித்திடும் வீரர்களை விரைந்தெங்கும் எழுப்பிடுமே. விழிப்புடன் ஜெபித்திடும் வீரர்களை விரைந்தெங்கும் எழுப்பிடுமே. விழிப்புடன் ஜெபித்திடும் வீரர்களை விரைந்தெங்கும். எல்லாரும் சேர்ந்து. ஆதி அன்பிழந்தே மிக வாடி. ஓ ரபா பாபா பாபா. ஆதி அன்பிழந்தே மிக வாடி. ஆதி அப்போஸ்தலர் காலம் நடந்த அதிசயம் இப்பொழுதே. ஆதி அப்போஸ்தலர் காலம் நடந்த அதிசயம். வேல் வீட்டில் நடந்த அதிசயம். ஆதி அப்போஸ்தலர் காலம் நடந்த அதிசயம் ஓஹோ. ஆதி அப்போஸ்தலர் காலம் நடந்த அதிசயம் ஆதி அப்போஸ்தலர் காலம் நடந்த அதிசயம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஆதி அப்போஸ்தலர் அதிசயம் நடத்திடுமே. வாரும் தேவா வான சேனைகளுடனே
வந்து வரமருள் அளித்திடுமே. வாரும் தேவா வான சேனைகளுடனே வந்து வரமருள். வாரும் தேவா வான சேனைகளுடனே. இறங்கி வாரும், இறங்கி வாரும், இறங்கி வாரும், இறங்கி வாரும், இறங்கி வாரும், இறங்கி வாரும். வாரும் தேவா வான சேனைகளுடனே வந்து வரமருள் அளித்திடுமே. வாரும் தேவா வான சேனைகளுடனே. எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஊடா ஹந்தர ஹத்தல ஹந்தலா